ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு நியூட்டன்ஸ் லா பற்றி தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் மாஸ்ன்றது ரெஸ்ட்டில் தாங்க இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் அப்படி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆயிடுச்சுன்னா அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாருன்னா, அந்த மாஸோடைய மூமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதாவது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதிக ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாரி அதிகமாக மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் கிடைக்கும். நியூட்டன் தேர்ல என்னன்னா, எவ்ரி ஆக்ஷன் அதுக்கேற்ற மாரி ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாரு. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே புரியும். நீ வேணா சண்டைக்கு வா, வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா, நீ வேணா சண்டைக்கு வா. இந்த 3 லாவையும் நாம் ஸ்கூல் லைஃப்ல மனப்பாடம் பண்றதுக்கு நாம் பட்ட பாடு இருக்கே. இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் உங்களுக்கு நியூட்டன்ஸ்லாம் மறக்காதுன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்.